ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த சம்மர் ஸ்பெஷலாக மாங்காய் வச்சு ட்ரெடிஷ்னல் மாங்காய் கோசம்பரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு அரை கப் சேர்த்துருங்க. அரை கப் அளவுக்கு குக்கும்பரும் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு துருவின கேரட், ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கோசம்பரியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நல்ல பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை இம்மீடியட்டாக சர்வ் பண்ணிவிடுங்க, இல்லைனா தண்ணி விட்டுரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சத்தான நம்ம பாரம்பரிய மாங்காய் கோசம்பரி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.